அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். சூரிய குடும்பத்தோட வரலாறு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஜோதிடம் படிப்பது அப்படிங்கிறது மட்டும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சூரிய குடும்பத்துடைய வரலாறு என்பதை தெரிந்தால்தான் ஜோதிடத்தில் புலமை பெற முடியும். அப்ப ஜோதிடத்துல புலமை பெறணும்னா சூரியன் குடும்பத்தோடைய வரலாறு தெரியாமலே நம்ம அலையக்கூடாது. அப்ப சூரியன், இந்த சூரியன் என்பது ஆத்மா. ஆத்மான உயிர், உயிர்காரகத்துக்கு சொந்தக்காரன். புதன் ஞானம். புதன் என்ன சொன்னான்னா ஞானத்துக்குரியவன். புதனை ஞானம், புதன் என்று சொன்னாலே ஞானம். அது அந்த மாதிரி சிந்தனை பண்ணணும். ஞானம் அத அறிவை என்ன சொல்லலாம்னா, புதன் எந்த இடத்தில் இருக்கின்றானோ அந்த இடத்துல நம்ம என்ன சொன்னா நம்ம ஞானம் சார்ந்த விஷயத்தை சிந்திக்கணும். அப்பதான் புதனை என்ன சொன்னா நம்ம புதன் மூலமாக பெற வேண்டிய அனைத்து விதமான ஆகுதிகளையும் பெற வேண்டும். சூரியன் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துல உங்க ஆத்மா இருக்கிறது. ஆமா. அதற்கடுத்து சுக்கிரன், லௌகீகம். அப்ப இந்த மூணுமே உள்வட்ட கிரகங்கள். உள்வட்ட கிரகம். அதனாலதான் சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாம் முக்கூட்டு கிரகம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த உள்வட்டத்துக்குள்ள இருக்கும். அப்ப சுக்கிரனுக்கு என்ன சொல்லலாம்னா ஆடம்பரம் மட்டுமல்ல, சுக்கிரன் இருக்கின்ற இடத்தில் மந்திர பிரயோகம் பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே மாத்தி கொடுப்பான். அப்படியே என்ன சொன்ன மாத்தி கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. அப்ப சுக்கிரன் சுக்கிரன் என்ன சொல்றான்னா ஒரு மந்திர தன்மைக்கும் உண்மையானவன், மந்திர தன்மைக்கும் உடையவன், ஆடம்பரத்திற்கும் ஒரு சிற்றின்ப பிரியத்திற்கும் உரியவன். அவனிடம் இது மட்டும்தான் இருக்குது என்று நினைத்திருக்கிறார். சுக்கிரன் இருக்கின்ற இடத்தில் மந்திர பிரயோகம் பண்ணி ஒரு காரியத்தை சாதிக்க முடியும். உண்மையான உண்மைதான். அதற்கடுத்து பூமி. பூமி என்பது நம்மளுடைய உடல். இதுவும் என்ன சொன்னா உள்வட்டத்துலதான் வரும். பூமி என்பது நம் உடல். அந்த உடல் என்பது என்ன சொன்னா நம்மளுடைய லக்கணம். இது உள்வட்டத்துலதான் வரும். அதுக்கடுத்து என்ன சொல்லலாம்னா வெளிவட்ட கிரகம். செவ்வாய் என்பது ஒரு சக்தி. இந்த செவ்வாய் என்பதை எல்லாரும் செவ்வாய் தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம் அப்படின்னு சொல்லி அவர் பேரை கெடுத்து அவர் ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டோம். செவ்வாய் என்பது சக்தி. நம்மளுக்கு எந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறதோ அந்த இடத்துல சக்தி பிரவாகம் இருந்து கொண்டே இருக்கும். எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல என்ன சொன்னா உங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் என்பது கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம உணரணும். அப்ப செவ்வாய் என்பது சக்தி. குரு இருக்கின்ற இடத்தில் இருந்துதான், குரு இருக்கின்ற இடத்துல இருந்தா நமக்கு வழிகாட்டி அறிவு. குரு இருக்கின்ற இடத்துல இருந்து நமக்கு ஒரு அறிவு கிடைக்கும். வழிகாட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பலகை, எந்த பலகை, இந்த ஊருக்கு இத்தனை கிலோமீட்டரு, இந்த இடத்துல டேர்ன் பண்ணு அப்படின்னா போட்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி குரு என்பவர் வழிகாட்டி. அறிவுக்கு என்ன சொன்னான்னா காரகர். இதுவும் வெளிவட்ட கிரகம் தான். சனி. சனி இருக்கின்ற இடம் தான் உங்களுடைய கர்மா. எந்த இடத்துல 12 கட்டத்துல எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு அங்க உங்க கர்மா இருக்கிறது என்பதை நீங்கள் தீர்க்கமாக தெரிந்து கொள்ளலாம். அப்ப சந்திரன் யாரியா அப்படின்னா சந்திரன் தான் மனசு. எந்த இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரோ அந்த இடத்துல நம்ம மனசு உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம். நம்ம மனசு அதுபடிதான் செயல்படும். அதை மீறி யாராலையும் செயல்பட முடியாது. மேசத்தில் சந்திரன் இருந்தால் அதற்குண்டான கேரக்டர் தான் இருக்கும். ரிஷபத்தில் சந்திரன் தான் அதுக்குண்டான கேரக்டர் தான் இருக்கும். மாத்தி எல்லாம் செயல்பட மாட்டார். அவர் போன இடத்துல எப்படி இருக்காரோ அப்படித்தான் இருப்பார். அப்ப சந்திரன் என்பது மனம். அப்ப சூரியன் ஆத்மா, புதன் ஞானம், சுக்கிரன் லௌகீகம், ஆடம்பரம், மந்திர சக்தி எல்லாம் ஒண்ணு. இது உள்வட்ட கிரகம். வெளிவட்ட கிரகம் என்பது செவ்வாய், குரு, சனி. இது வெளிவட்ட கிரகம். அப்ப இந்த வெளிவட்ட கிரகம் என்ன சொன்னா அவுட்லைன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
சூரியன் எப்பயுமே பரமாத்மா. சூரியன் வந்து பரமாத்மா. எல்லாருக்கும் வந்து என்ன சொல்லலாம்னா ஒளி கொடுக்கக்கூடிய சக்தி உடையவன். இவனை பின்பற்றி தான் யாரும் நடைமுறைப்படுத்த முடியும். சனி நியாயத்திற்கு அதிபதி. குறி வந்து வழிகாட்டி மட்டும், மூளை அறிவுக்கு காரகன். அப்ப ஆடை ருசி அத்தனைக்கும் லௌகீக வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அத்தனையில ஆடை ருசி எல்லாத்துக்கும் காரகன் சுக்கிரன். புதன் சனி எப்பயுமே வாயு தத்துவத்திற்கு உரியவர்கள். இந்த புதனையும் சனியையும் நீங்கள் வலிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மந்திரம் சொல்ல 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 புதனும் சனியும் வேலை செய்வார்கள். அவர்கள் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடம் வேலை செய்யணும். அப்படின்னா புதன் எந்த இடத்துல இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல இருந்தா மந்திரம் சொல்லணும், மந்திரம் ஜபிக்கணும். சனி 2ஆம் இடத்துல இருந்தாலும் மந்திரம் சொல்லணும், மந்திரம் ஜபிக்கணும். அப்படி செஞ்சால் தான் என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் அவர்களுடைய ஆகுதியை வந்து பெற முடியும். சும்மா ஒருத்தருக்கும் வந்து என்ன உடனே வந்து கொடுத்துட மாட்டாங்க. அப்ப என்ன சொல்றான்னா வந்து அப்ப புதன் சனி வாயு தத்துவம், மந்திரம் கண்டிப்பாக சொல்லணும். புதனுக்கு வந்து என்ன சொன்னான்னா ஜெபம் பண்ணணும், தியானம் பண்ணணும். இதெல்லாம் நீங்க பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக எப்பயுமே உங்களுக்கு வந்து ஒரு சக்தி வந்து அந்தந்த கிரகத்துக்கு உண்டான சக்தி வந்து கிடைக்கும். சனி வந்து பிராணயாமத்திற்கு அதிபதி. பிராணயாமம்னா மூச்சை உள்ளே வைத்திருந்து பிறகு வெளியே விடுவது, பிறகு உள்ளே இழுப்பது, அந்த கும்பகம். அப்ப இந்த உடல் யாருக்கு சொந்தம்? பூமிக்கே சொந்தம் தான். இந்த உடல், நம்மளுடைய உடம்பு வந்து பூமிக்கே சொந்தம். இது என்ன காரணத்துக்காக இதை சொல்றேன்னா வந்து ஒவ்வொன்றையும் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும், ஒவ்வொன்றையும் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும். ஆக்டிவேஷன் பண்ணுவதற்கு தக்கனதான் அது வேலை செய்யும். இல்லைன்னா சும்மா வந்தாலும் வந்து வேலை செய்யாது. அப்ப ஒரு புதன் வந்து உங்களுக்கு வந்து சந்திரன் என்று சொல்லக்கூடியது வந்து மனது. அந்த அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை வந்து ஒரு மனிதன் நித்தம் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்ல சொல்ல சந்திரன் ஆக்டிவேஷன் ஆயிடுவார். அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்ல 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 நீங்கள் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து சந்திரன் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆவாரு. புதனுக்கு என்ன சொல்றான்னா வந்து புதன் ஒரு இடத்துல ஆக்டிவேஷன் பண்ணணும்னா நீங்கள் வந்து மந்திரம் சொல்லணும், பிராணாயாமம் பண்ணணும், யாகம் பண்ணணும், பூஜைகள்லாம் பண்ணினீங்கன்னா அவர் இருக்கிற இடத்தை வந்து என்ன உங்களுக்கு வலிமைப்படுத்தி கொடுப்பார். அதனால எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மா பரமாத்மாவை நோக்கித்தான் பயணம் செய்து கொண்டே இருக்கும். அப்ப ஜீவாத்மா என்பது யாருன்னா நம்மளுடைய ஜீவன் என்று சொல்லக்கூடிய குரு. அது பரமாத்மா என்று சொல்லக்கூடிய சூரியனை நோக்கித்தான் பயணம் செய்கிறது. அதனால நாம் எப்பயுமே வந்து என்ன சொல்றான்னா நம்மளுடைய லக்கணமோ குருவோ எப்பயுமே என்ன சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் சூரியனை நோக்கி வந்து பயணம் செய்யக்கூடிய நபராக நாம் இருக்க இருக்க அவருடைய கதிர்கள் நம்முடைய முகத்திலும் உடலிலும் படப்பட நாம் வந்து ஒரு பெரிய நிலைக்கு வருவதற்குண்டான ஆதிபத்தியம் வந்து கண்டிப்பாக உண்டு. அதனால சூரிய குடும்பத்தில் சூரியன் என்பது ஆத்மா, சந்திரன் என்பது மனம், புதன் என்பது ஞானம் அறிவு, சுக்கிரன் என்பது லௌகீகம் பிளஸ் மந்திரம், பூமி என்பது நம்மளுடைய உடல், செவ்வாய் என்பது சக்தி, குரு என்பது வழிகாட்டிய அறிவு, சனி என்பது கர்மா ஆயுளுக்கு சொந்தக்காரன். அப்ப எல்லா கிரகங்களுமே வந்து என்ன சொன்னான்னா எதை நோக்கி பயணப்படுகிறது என்று சூரியனை நோக்கி தான் பயணப்படுகிறது. இந்த உடல் வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த பூமிக்கு சொந்தமானது. ஒவ்வொன்றையும் இயக்குவதற்கு என்ன சொல்றான்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆத்மாவை வந்து சுத்தமாக வைத்திருந்தால், ஆத்மா என்று சொல்லக்கூடியது ஒரு உயிர். இந்த உயிர் வந்து நினைப்பதெல்லாம் வந்து என்ன சொல்றான்னா உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்று சொன்னார் சூரியன் ஆக்டிவேஷன் ஆயிடுவார். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். ஒரு இடத்துக்கு போறோம், நல்லா இருப்பீங்கய்யா, வீடு நல்லா இருக்குயா,
கவலைப்படாம இருங்கய்யா, இறைவன் எல்லாம் உங்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்னென்ன இருப்பாங்க, அந்த அவர்களுடைய ஆத்மா குளிரும். அப்ப எப்பயுமே சூரியனை ஆக்டிவேஷன் செய்யணும்னா நம்மளுடைய ஆத்மா வந்து என்ன சொல்லணும், புனிதமான வார்த்தைகளையும் புனிதமான சொற்களையும் நல் வாழ்த்துக்களையும் நாம் சொல்ல சொல்ல நம்ம கட்டத்தில் இருக்கிற சூரியன் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். புதன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய ஒரு கிரகம் வந்து நம்மளுடைய 2ஆம் பாவத்தில் இருக்குன்னு வைங்க. ஞானத்தோடு இருக்கணும், மந்திர சக்தியோடு இருக்கணும், பிராணாயாமம் பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணணும், கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. அதே சமயத்துல சுக்கிரன் என்பது லௌகீக ஆசைகளை கொடுத்தாலும் அதிலும் ஒரு ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்கணும். சுக்கிரன் வந்து ஒரு லௌகீகவாதி தான். சிற்றின்பம் பேரின்பம் எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிற ஆசை இருந்தாலும் அதிலும் ஒரு வரைமுறையோடு சேர்ந்து இருக்கணும். மந்திர ஜெபம் வந்து சுக்கிரன் இருக்கிற இடத்துல வந்து மந்திர ஜெபம் பண்ணுவாங்க. அது எத்தனாம் இடம், 3ஆம் இடமா இருக்குதா, 3ஆம் இடம் விருத்தியாக வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை செஞ்சாகணும். என்னப்பா வந்துட்டீங்களா? சரியாப்பா, சாப்பிடுங்க, ஏதாவது சாப்பிடுங்க. சரியா? ஓகே ஓகே ஓகே. அப்ப அந்த சுக்கிரன் வந்து லௌகீகத்துக்குண்டான ஆசையை தூண்டிவிட்டாலும் அது வேண்டியதுதான். அதிலும் ஒழுக்க நெருமையோடு இருந்தால் சுக்கிரன் வந்து என்ன சொன்னான்னா அள்ளி அள்ளி கொடுப்பார். அதற்கடுத்து செவ்வாய். செவ்வாய் என்பது ஒரு சக்தியின் வடிவம், சக்தியின் ரூபம். உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்தா பயங்கரமான சக்திகள் வந்து இருக்கும். அந்த சக்தியை வந்து நீங்கள் பிரயோகப்படுத்துவதற்கு அந்த கட்டம் என்ன காரகத்துவம் உடையதோ அந்த கட்டத்துக்கு உண்டான காரகத்திற்கு உண்டான தன்மைகளை நீங்கள் வந்து செயல்படுத்த செவ்வாய் துணை வந்துடுவார். குரு என்பது வழிகாட்டி, மற்றவர்களுக்கு நம்ம வழிகாட்டணும். குரு இருக்கிற இடம் என்னது, உங்களுக்கு எத்தனாம் இடத்தில் இருக்கிறதோ 9ஆம் இடத்தில் இருக்கிறதோ ஆன்மீகம் சார்ந்த வழிகாட்டி பண்ணுங்க. 8ஆம் இடத்துல இருந்தா மறைபொருளை வந்து மறைபொருள் இன்பம் வந்து உங்களுக்கு தெரியும். அதை வந்து நீங்க ஒழிச்சு வச்சுக்கிடாம என்ன சொன்னாலும் சிலருக்கு வழிகாட்டுற மாதிரி வந்து ஒரு செயல்பாடுகளை நடத்தணும். அப்படி நடத்த உங்க ஜாதகத்தில் இருக்கிற குரு வேலை செய்வார். சனி என்பவன் ஆயுள்காரகன். இந்த ஆயுள்காரகனுக்கு என்ன வேலை செய்யணும் அப்படின்னா நியாயமா இருக்கணும், நியாயமாக இருந்து பிராணயாமம் வந்துடும். சனியை வேலை செய்ய வேண்டும் என்று சொன்ன பிராணயாமம். சனிக்கும் அதாவது புதனுக்கும் சனிக்கும் பிராணயாமம் என்பது வெற்றி வகை சூடிக்க கொடுக்கக்கூடிய சூத்திரங்கள். ஏன்னா அவங்க காற்று ஆதிபத்தியம் உடையவர்கள். அதனால மேக்சிமம் சூரியனுக்கு சொல்லியாச்சு, சந்திரனுக்கு சொல்லியாச்சு, செவ்வாய்க்கு சொல்லியாச்சு, புதனுக்கு சொல்லியாச்சு, குருவுக்கு சொல்லியாச்சு, சுக்கிரனுக்கு சொல்லியாச்சு, சனிக்கு சொல்லியாச்சு. ராகு கேதுகள் வந்து என்ன சொன்னா நிழல் கிரகங்களாக இருக்கின்ற காரணத்தினால் இதில் வரமாட்டார்கள். சரி, ராகு கேதுகளை வந்து நம்ம பிரயோகப்படுத்துவது எப்படி? ராகு கேதுகள் வந்து முன்னோர்கள். உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் வந்து முறையாக கொடுக்க ராகு இருக்கின்ற இடம் விருத்தி அடையும். எப்ப வந்து என்ன சொன்னா கேதுவோடைய தடைகளும் தாமதங்களும் நமக்கு வராமல் நாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து இந்த கேது வந்து நமக்கு வந்து துன்பத்தை கொடுக்க வேண்டும். துன்பத்தை கொடுத்துத்தான் அவர் இன்பத்தை கொடுப்பார். அப்ப இன்பத்தை கொடுத்து வந்து துன்பத்தை கொடுப்பது ராகு. அப்ப நீங்க உங்க முன்னோர்களை வந்து துணைக்கு அழைச்சிடணும். ஐயா, நான் இந்த முன்னோர்களுக்கு வந்து என்ன திதி தர்ப்பணங்கள் கொடுக்க என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க வளர்ச்சி பாதைக்கு போயிருவீங்க. வளர்ச்சி பாதைக்கு போயிட்டு வந்து என்ன சொல்றான்னா வந்து உச்சிக்கு போயிட்டு வந்து சொன்னா வந்து தடுமாறி விடக்கூடாது என்பதற்காகத்தான் முன்னோர்களை நினையுங்கள். நீங்கள் ராகுவை வந்து எந்த கடத்தில் இருக்கிறதோ நீங்கள் முன்னோர்களை நினைக்க அந்த இடம் விருத்தியாகும். கேது என்று சொல்லக்கூடிய ஞானக்காரனுக்கு உண்டான ஆன்மீகம் சார்ந்த ஒரு பக்தி மார்க்கத்தை நீங்கள் வந்து நித்திய ஒழுக்கத்தில் கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் கேது உங்க ஜாதக கட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை வந்து என்ன உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காமல் உங்களுக்கு வந்து என்ன சொல்லலான பிரச்சனை கொடுத்தாலும் அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய வழியை கொடுக்கக்கூடிய ஒரு சக்திமானாக அவர் திகழ்வார் என்பது சாஸ்திரம். அதனால இதுதான் ஜோதிடம், இதுதான், இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப எப்பயுமே வந்து என்ன சொல்லலாம்னா இதை நடைமுறைப்படுத்திக்கிடுங்க. நடைமுறைப்படுத்த எல்லா கிரகங்களுமே வேலை செய்ய வைக்கணுமா? சூரியன் ஆத்மா சுத்தமா வைத்துக்கொள், சந்திரன் மனது 5க்கு 2 பழுது இல்லாம தான் இருக்க முடியும். செவ்வாய் சக்தி இருக்கிறது என்பதற்காக பிறரை வந்து துன்புறுத்தக்கூடாது. புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஞானத்திற்கு அதிபதி, அறிவுக்கு அதிபதி. அந்த அறிவை அணுகுண்டு தயாரிக்க பயன்படுத்தக்கூடாது. சரியா? ஆக்கத்துக்கு பயன்படுத்தணும்.
அதே சமயத்தில் சுக்கிரன் எல்லாருக்கும் இன்பம் வேண்டும், வண்டி வாகனங்கள் வேண்டும், வசதி வேண்டும், மனைவி வேண்டும், குழந்தைகள் வேண்டும், எல்லாம் வேண்டும். ஆனால் அளவுக்கு அதிகமாக என்ன சொன்னா சிற்றின்பத்துக்கு போகக்கூடாது. அதுல கரெக்டா இருந்தா தான் சுக்கிரன் வந்து என்ன சொல்றான்னா உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார். நான் என்ன தவறு என்பது நம்ம மனசுக்கு தெரியும்ல, அந்த தவறை வந்து செய்யாமல் இருப்பது தான் சாலச் சிறந்தது. சனியை பொறுத்தளவில் என்ன சொல்றாங்க, சனியையும் புதனையும் இயக்குவதற்கு என்ன சொல்றாங்க, பிராணாயாமம் பண்ணினீங்கன்னா உங்களுடைய கர்மா குறையும். இதாங்க ரகசியம். எந்த ஒரு மனிதன் சனியோடைய கர்ம வினையிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு 8 நிமிடங்கள் போதும். 8 நிமிடங்கள் மூச்சை உள்ளே இழுக்கணும், கும்பகம் பண்ணணும், வெளியே விடணும். எப்படி இது ஒரு மொத்தத்துக்கு ஒரு 8 நிமிஷம் வந்து ஒரு மனிதன் வந்து பிராணாயாமம் பண்ணினான்னு சொல், சனி இருக்கின்ற இடத்தில் வருகின்ற துன்பங்கள் களையப்படும். இதுதான் சத்தியமான உண்மை. இதை பரிச்சித்து பாருங்கள். புதனுக்கு தியானம் பிடிக்கும். தியானம் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா அங்க வந்து புதன் இருக்கின்ற இடம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். அப்ப ராகு இருக்கின்ற இடத்துக்கு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களும், கேது இருக்கின்ற இடத்திற்கு வந்து என்ன சொன்னோம்னா ஞானம் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்தி. காலையில எந்திரிச்சோமா, குளிச்சோமா, ஒரு திண்ணூறு பட்டையை போட்டோமா, ஒரு விநாயகரை போயினாலும் வந்து வழிபாடு பண்ணிட்டு வந்து சோற தின்னுங்க. ராகுவை பிடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. இருந்தாலும் காகத்துக்கு உணவு வச்சுட்டு சாப்பிடுங்க. பிரச்சனை 9 கிரகத்திற்கு உள்ளானதுதான். சரி சார், இந்த மாந்தின்னு ஒண்ணு இருக்கே, என்ன சார் அதுக்கு செய்யலான்னா, எந்த இறந்த வீட்டிலையும் போய் கூப்பிடல, நல்ல ஒரு ரோஜாப்பூ மாலை வாங்கி போட்டு செத்த மனுஷனை போட்டு கும்பிட்டுட்டு வந்துருங்க. மாந்தி வந்து உங்களை தொட மாட்டான். பிரேத சாபம், பிரேதம் தான் மாந்தி. எந்த ஒரு வீட்டில் துஷ்டி விழுந்தாலும் கூப்பிடல, அந்த வீட்டுக்கு போங்க. தெரிஞ்சவன் தெரியல, ஐயா இந்த மாதிரி இறந்துட்டாங்களாக்கும், அப்படி ஐயா சரியா அப்படின்னு ஒரு மாலை, ரோஜாப்பூ மாலை வாங்கி போட்டுட்டு நீட்டா வாங்க. மாந்தியோடைய தோஷத்தை போக்குவதற்கு இது நாள் வரைக்கும் சொல்லாத ரகசியம் இதுதான். எந்த இடத்துல இருக்கட்டும், பிரேதம் தானே. பிரேதத்துக்கு மாலை போடுவதே மாந்தியோடைய தோஷத்தை போக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஒண்ணுமே வேண்டாம். எப்பயுமே வந்து என்ன சொல்றான்னா மாந்தி செயல்படணும். அதனால பொருளாதாரம் வரணும். கண்டிப்பாக சுடுகாட்டுக்கு போங்க, துட்டு வரும். சுடுகாட்டுக்கு போனா துட்டு வரும். ஆனால் 12 to 1 தான் போகணும். அதுல எங்கன்னா வந்து என்ன சொன்னா, கார்ல போகும்போது கூட வந்து ஒரு பிணம் இருக்கின்ற அந்த கூடாரம் இருக்கிறதா, உள்ள போய் வந்து என்ன சொன்னா ஒரு சூடத்தை வந்து என்ன சொன்னா 4 சூடம் அல்லது 8 சூடத்தை பொருத்தி வச்சுட்டு கும்பிட்டுட்டு வாங்க. எப்பெல்லாம் பிரேதங்கள் வந்து நம்ம ஊர்ல துஷ்டி விழுகிறதோ அன்னைக்கு போய் மாலை போடுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற மாந்தியுடைய கர்மா குறையும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. மாந்தியை பார்த்து யாரும் பயப்படவே வேண்டாம். சொல்லாத இளவு வீட்டுக்கு போயிடணும், போய் மாலை போட்டோம்னா சரியா வந்துடும் என்று கூறி, இதுதான் சூரிய குடும்பத்தின் வரலாறு. எனக்கு தெரிஞ்ச வரலாறு, நான் கடைபிடித்து கொண்டிருக்கிற வரலாறு. இதை யார் பரிச்சித்து பார்க்கிறீர்களோ பரிச்சித்து பாருங்கள். நீங்கள் வெற்றியாளர்களாக வந்த சமூகத்தில் வலம் வருவீர்கள். உங்களுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கும், சூப்பரா நல்லா இருப்பீங்க. இந்த நவகிரகங்கள் இருக்கின்ற 9+1 இப்படித்தான் நடைமுறைப்படுத்தணும். வீடியோவை திரும்ப படிங்க. புதுசா படிக்கிறவங்களுக்கு புரியாது. எனக்கு தெரிஞ்சதுனால நான் வந்து புளியன்ட்ட பேசிடுறேன். மற்றவர்கள் என்ன சொல்றாங்க, என்னாச்சே பணம் பொருளாதாரம் இது சார்ந்த விஷயம் இருந்ததுன்னா உடனே வந்து திரும்ப படிக்கிறது. இதை தவிர வந்து நமக்கு வேற ஒண்ணுமே தெரியணும். அறிவை கற்றுக்கொள், பொருள் தானாக வரும். இது சாஸ்திர உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் சாதிரி ஆகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.